செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடந்து செல்ல முயன்றபோது கேட் மூடப்படவில்லை, சிக்னலும் இல்லை என உயிர் தப்பிய மாணவர் விஸ்வேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் படுகாயங்களுடன் உயிர் தப்பிய 11ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வேஷ் பேட்டியளித்துள்ளார். செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடந்து செல்ல முயன்றபோது கேட் மூடப்படவில்லை, சிக்னலும் இல்லை என உயிர் தப்பிய மாணவர் விஸ்வேஷ் தெரிவித்துள்ளார். செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் எந்த சிக்னலும் இல்லை, ரயிலில் இருந்து எந்தவித ஹாரன் சவுண்டும் இல்லை என உயிர் தப்பிய மாணவர் விஸ்வேஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், இது பற்றிய மேலும் விவரங்கள். கடலூர் செம்புக்குப்பத்து பள்ளி வேன் மீது ரயில் மோதிய சம்பவத்துல ரயில் கேட் திறந்திருந்த காரணத்தினால வேனை இயக்கி சென்றதாக வேன் ஓட்டுநர் சங்கர் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். கேட் திறந்துதான் இருந்ததாகவும், கேட் திறந்திருந்ததால் வேனை இயக்கியதாகவும், ரயில்வே கேட் திறந்திருந்த காரணத்தினால் பள்ளி வேனை வேகமாக இயக்கி சென்றதாகவும், மேலும் ரயில் போய்விட்டது என நினைத்துக் கொண்டுதான் பள்ளி வேனை இயக்கியதாகவும் அமைச்சர் கணேசன் அவர்களிடம் ஓட்டுநர் சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ரயில்வே கேட்டை கடந்த போது அந்த கேட் கீப்பர் உட்பட யாரிடமும் நான் பேசவில்லை எனவும், கடலூர் மாவட்டம் செங்குப்பத்தில் நடைபெற்ற இந்த விபத்து குறித்து காயமடைந்து கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஓட்டுநர் சங்கர் கணேசன் அமைச்சர் கணேசன் அவரிடம் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை 7:30 மணியளவில் ரயில்வே கேட்டை கடந்த பள்ளி வேன் தண்டவாளத்தை கடந்து செல்லும் போது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. குறிப்பா விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற பயணிகள் ரயில் மோதியதில் பள்ளி வேனில் பயணம் இருந்த 4 மாணவ மாணவிகள் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்டோர் காயமடைந்தார்கள். இதுல அக்கா, தங்கை உள்ளிட்ட 3 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில கணேசன் அவர்கள் கடலூர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கு முன்பாக இந்த விபத்துக்கு காரணம் யார் என்பது குறித்த ஒரு குழப்பம் நீடித்தது. குறிப்பாக ரயில்வே துறை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதில் ரயில்வே கேட்டை கடப்பதற்காக வேன் ஓட்டுநர் அவசரப்படுத்தியதாகவும், பள்ளிக்கு விரைவாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால அவர் கேட்டுக்கொண்டதனால் கேட்டை திறந்திருந்தார். கேட் கீப்பர் கேட்டை திறந்ததுனால இந்த விபத்து நடைபெற்றதாகவும், உயர் அதிகாரிகள் அதேமாதிரி மாஸ்டரிடம், ரயில்வே மாஸ்டரிடம் அவர் எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை, அதனாலதான் இந்த விபத்து நடைபெற்றதாகவும் கூறப்பட்டிருந்தது. அதே போல வேன் ஓட்டுநர் தரப்புல தற்பொழுது அந்த கேட் கீப்பர் அங்கு இல்லை என்றும், கேட் கீப்பர் இந்த கேட்டானது திறந்திருந்தது, அதனால தான் வேனை இயக்கியதாகவும் அவர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே பொதுமக்கள் தரப்புல கேட் கீப்பர் உறங்கிய காரணத்தினால்தான், கேட்டை மூடாமல் உறங்கிய காரணத்தினால்தான் இந்த விபத்து நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வேன் ஓட்டுநர் சங்கரும் அந்த தகவலை அமைச்சர் கணேசன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலும் போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கேட் கீப்பர் பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த நிலையிலும் அவரை ரயில்வே போலீசார் கைது செய்தார்கள். அலட்சியமாக செயல்பட்டு மனித உயிருக்கு ஆபத்தை விளைக்கும் வகையில் நடந்து கொள்ளுதல், காயம் ஏற்படுத்தல் உள்ளிட்ட பிரிவில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையாக நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விபத்துல வேன் மோதிய, அதாவது ரயில் மீது வேன் மோதியதுல 110 மீட்டர் வரை தூரம் அந்த வேனானது தூக்கி வீசப்பட்டு சுக்குநூறாக நொறுங்கியது. அதில் பயணம் செய்த 3 மாணவ மாணவிகள் பலியாகி இருக்கிறார்கள். அதே போல 2 பேர், அதாவது ஒரு ஓட்டுநர் உள்ளிட்ட ஒரு மாணவர் உள்ளிட்ட 2 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த விபத்துக்கு காரணம் கேட் திறந்திருந்த காரணத்தினால்தான் தான் வேனை இயக்கியதாகவும், யாரும் தன்னிடம் பேசவில்லை என்றும் வேன் ஓட்டுநர் தெரிவித்ததன் மூலமாக இந்த விபத்துக்கு கேட் கீப்பர் தான் காரணம் என்ற ஒரு தகவலானது உறுதிப்பட தெரிய என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல நிமிலேஷ் என்ற ஒரு 12 வயது மாணவன் உயிரிழந்திருக்கிறார். அதே போல சாருமதி என்ற ஒரு 16 வயது சிறுமி உயிரிழந்திருக்கிறார். செழியன் என்ற 15 வயது சிறுவனும் உயிரிழந்திருக்கிறார். இதுல செழியனும் சாருமதியும் அக்கால் தங்கைகளாக இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதே போல திராவிட மணி அவரது தந்தை, அவருடைய குழந்தைகள் தான் இந்த குழந்தைகள். இவர்கள் இருவரும் இன்று பள்ளிக்கு ஒரே வேனில் செல்லும் போது இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. விபத்து நடைபெற்ற போதே தண்டாவளம் அருகே உடலுக்கு சிதறிய நிலையில சாருமதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். மற்ற நமிலேஷும் செழியனும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கடலூர் மருத்துவமனையில நிமிலேஷும் செழியன் ரிப்பேர் மருத்துவமனையிலும் உயிரிழந்த நிலையில
தற்போது இந்த விபத்துக்கு காரணம் கேட் திறந்த காரணத்தினால் வேனை ரயில்வே ஓட்டி சென்றது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.